நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் எந்த ஒரு தப்புமே செய்யலைங்க. எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றி குறை சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. விஜய் எல்லாமே மல்லிக்கு ஆதரவாக தான் பண்ணுறாரு. அது வீட்டுக்கும் கஷ்டப்படாமல் எல்லாருக்கும் கஷ்டப்படாமல் செஞ்சாகணும். அதனால தான் நம்ம விஜய் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மல்லிக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மல்லிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், நீங்கள் என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் நீங்கள் ஆசைப்பட்டு என்னை வச்சுன்னு இருக்கீங்க. அதுக்கே நீங்கள் ரொம்ப டிலே பண்ணுறீங்க. நானே உங்களுக்கு அதுக்கான ஆஃபர் சுட்டி அதாவது வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஏற்படுத்தி தரேன் முடிவு பண்ணதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா, இதை புரிஞ்சுக்காத நம்ம மல்லி நம்மளை அவசரப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக அந்த சைன் போட்டாங்களா, இருந்தாங்க உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் இதுதானே தேவை, டைவர்ஸ் நோட்டீஸு இருந்தாங்க, நானே சைன் பண்ணி எட்டுன்னு வந்துட்டேன். கூடிய விரைவில் நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நான் கிளம்பிடுவேன். அதில் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கேன். வெண்பா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிற வரையும் நான் அந்த வீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நானே டைப் பண்ணி எட்டுன்னு வந்திருக்கேன். அப்படி அதுக்கு முன்னாடியே அனுப்பணுன்னாலும் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் போகணுன்னு சொன்னால் அடுத்த செகண்டே நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. அதை கேட்டதும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. இதை பார்த்ததும் ஒரு பக்கம் பயங்கரமான ட்விஸ்ட்டு நிறைய வந்துன்னு இருக்குங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. குழப்பத்து மேலே குழப்பமாக தான் போயின்னு இருக்குது. சரி ஆனது ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க நம்ம மல்லி அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா நான் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்களா, என்ன விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசினு இருக்கேன், உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாதாரணமாக போச்சு இல்லை, நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னை பற்றி எதனா யோசிச்சிங்களா, உங்கள் பாட்டுக்கு எடுத்த உடனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துனே இருக்கீங்களே, என்னை பற்றியெல்லாம் நீங்கள் எதனா யோசிக்கிறீங்களா இல்லையா, நான் வேணுமா வேணாவா உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட பதில் இல்லை மல்லி. வெண்பா, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, இந்த வீட்டில் நான் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காத போது நான் மட்டும் எப்படி இருக்க முடியும், உனக்காக நான் அந்த வீட்டில் இருந்தாலும் என்னை எதிர்த்து எதனா ஒரு பழி போட்டு என்னையும் எங்கள் அண்ணனையும் எதனா பண்ணுருவாங்க. அதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், என் அண்ணனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அதையும் நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிம்மா நீங்கள் சொல்கிறதே எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் இங்கே இருக்கிறதோட நீங்கள் போகிறதா சந்தோஷம்னா நீங்கள் அது போலவே செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்டே எப்படி பேசுறதுன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் பண்ணுறதா உண்மையாக தானே சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் என்னை வீட்டை விட்டு துரத்தி போகிறீங்க, அதை நான் இப்போவே அவகிட்ட உண்மையாக சொல்லிட்டு அவள் என் மேலே பாசத்தை அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிப்பால, அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன், நான் பண்ணது இதுவும் தப்புன்னா மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வெண்பா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. இதை கேட்டதை என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வாழ்க்கையே ஒரு பக்கம் போராட்டமே இருக்குது. இந்த போராட்டத்துக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம், வாழ்க்கையில் ஒரு நிம்மதின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புலம்பிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராஜேஸ்வரி ஒரு பக்கம் மல்லிகிட்ட போயிட்டு, இன்னாடி என் தம்பிக்கிட்ட என்ன நான் வெற்றி வச்சேன், எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டியா, நான் காசு கொடுக்காது இது பற்றி சொன்னால் அப்படி சொன்னேன்ல, உங்களை மாதிரி போட்டு கொடுக்குற புத்தி எனக்கு இல்லை, நான் எதுவுமே சொல்லலை, என் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன், அதை தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கிளறினா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஒரு கட்டம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதே சைலண்டாக அங்கேருந்து போயிட்டு, பார்த்தீங்களா ராஜாமா உங்களவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துட்டு இருக்கு, எதுக்கு அவள் இப்படி பண்ணுறா ஏன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏன் இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறா, கொஞ்சம் கூட அருவன்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பயத்துலேயே ஒரு பக்கம் கிடுகிடுத்து போயின்னு இருக்காங்க. சரி எவ்வளவோ பயம் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது, நடக்கலாம் நடக்காமையும் போகலாம், இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தான் பார்த்தாகணும். நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு எதுவும் ஒன்றையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் மல்லிகிட்ட ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் புரி வைக்கணும்னு சொல்லிட்டு மல்லி எங்கன்னா வெளியே அவுட்டிங் கூட்டின்னு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. வெளியேவும் கூப்பிட்றாங்க. ஆனால் மல்லி இதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நான் அவங்க கூட வரத்துக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுருங்க, தேவையில்லாமல் என் மனசில் ஆசை வளர்த்து தேவையில்லாமல் கோட்டையை கட்டாதீங்க, அதுக்கப்புறம் நான் தான் கதறி கதறி அழுதுனுக்கணும், எனக்கு எதுக்கு அந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கேட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திணறி போய் மூச்சு திணறி நின்று இருக்காங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், நம்மளுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் தந்துனே இருக்காங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல, கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. எல்லாத்துக்குமே முடிவும் இருக்குது எண்டும் இருக்குது, ஆனால் அது எப்படி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டா வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் என்ன ஒன்று இல்லாமல் போயிருங்க. சொல்கிறதெல்லாம் எவ்வளவோ புரியுற மாதிரி சொன்னார். ஆனால் நம்ம மல்லி எதையும் ஏற்றுக்கல, அவங்க பண்ணுறது தான் கரெக்டு, அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்க ராஜேஸ்வரி டே விஜய் அவர் நம்ம குடும்பத்துக்கே செட் ஆக மாட்டாடா, உன்னை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறா பார்த்தியா, எந்த நேரத்தில் அசிங்கப்படுத்துகிற பார்த்தியா, உன்னை அசிங்கப்படுத்ததே வேலையை வச்சுன்னு இருக்கா, அவ இனிமேல் நமக்கு வேணுமாடா வேணாண்டா, அவளை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் உஸ்பேத்தின்னு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், பிரச்சனையாக வாழ்க்கையாக இருக்கேன் உங்களுக்கு.
கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, ஏன் இந்த மாதிரியால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இதுக்கு மேலேயும் குழப்பம் வராது, வாழ்க்கை சம்முன்னு ஜும்முன்னு கம்முன்னு இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது போல் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா.